உதகையில் பலத்த காற்றுடன் விடிய விடிய மழை பெய்த நிலையில் நூற்றாண்டு பழமையான மரம் சாலையில் சாய்ந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, நூற்றாண்டு பழமையான மரம் சாலையில் சாய்ந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. பகல் நேரங்களில் மட்டுமின்றி இரவு நேரங்களில் மழை என்பது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை உதகை நகருக்குள் இருக்கக்கூடிய வண்டிச்சோலை பகுதியில் தான் இந்த பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ராட்சத மரமானது விழுந்திருக்கிறது. இந்த மரம் விழுந்த இடத்தை சுற்றி குடியிருப்புகள் எதுவும் இல்லாததாலும், அதே போல அங்கு ஒரே ஒரு கோயில் இருந்தனால் அந்த கோயில் மீது விழுந்ததில் கோயில் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. மரம் ஒரு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் என்பதனால், ராட்சத மரம் என்பதனாலும் பெரிய மரமாக இருப்பதனால் நீண்ட தூரத்துக்கு விழுந்து கோயில் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மாட்டு பொட்டியும் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சாலை என்பது அதாவது ஒரு முக்கிய அந்த வண்டிச்சோலை பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை என்பதனால் மாற்றுப்பாதையில் தற்போது வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் தற்போது 10க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மரமானது வெட்டி அகற்றும் பணியானது நடைபெற்று வந்தாலும், மரம் என்பது பெரிய மரமாக இருப்பதனால் இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேலாகும் முழுமையாக வெட்டி அகற்றுவதற்கு. இந்த மரம் விழுந்த சமயத்தில் அந்த பகுதியின் வழியாக பொதுமக்களோ அல்ல மற்ற வாகனங்களோ செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடும் குளிரும் நிலவி வருகிறது. இதனையடுத்து மரம் போன்ற அவற்றின் அடிய பகுதியில் யாரும் நிற்க வேண்டாம் என்றும் வாகனங்கள் நிறுத்த வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தற்போது கேட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.